தான் எக்ஸிட் போல் ரிசல்ட். அவங்களோட யூகத்தை ஒரு கருத்து கணிப்பா சொல்லுவாங்க. இதுதான் ஓகேவா. நான் இன்னும் அந்த ரிசல்ட் என்னன்னு கூட பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க இன்னைக்கு தேதிக்கு நம்ம நாடு இருக்கிற லட்சணத்துக்கு என்கிட்ட நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லுவேன். ஆமாங்க, ஏன்னு கேளுங்களேன். வேற எதுக்காக ஓட்டு போட்டேன்னு சொன்னா நம்மள வன்முறையை ஈடுபடுத்துவாங்க. அடிக்கிறது, திட்டுறது, மரியாதை இல்லாம நடத்துறது, ஏன் இன்னும் அசிங்கமா கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்ல நடக்குது. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்ல நடக்குதுங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டு திட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு பயந்துட்டே மக்கள் டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிடுறாங்க. ரிசல்ட் என்னன்னு எனக்கும் தெரியாது. எக்ஸிட் போல் ரிசல்ட் எனக்கும் தெரியாது. பார்க்கலாம். அதனால எனக்கு இந்த எக்ஸிட் போல் மேல ஒரு நம்பிக்கை இல்ல. என்ன கேட்டாலே நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டேனே சொல்லுவேன். என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் கூட சொல்லிருக்காங்க, யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா உதயசூரியனுக்கு மட்டும் சொல்லிடு, விசிலுக்கு மட்டும் தரிசனம் சொல்லிடாதமான்னு இருக்காங்க. இந்த லட்சணத்துல வச்சுக்கிட்டு இவங்க எக்ஸிட் போல் ரிசல்ட் வர சொல்றாங்க.